ஹாய் எவ்ரிவன். நம்ம இப்போ பார்க்க போகிறது குரூப் 2 ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான லெட்டர் ரைட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ். ஸோ ஃபார்மல் லெட்டர் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர். ஸோ ஃபார்மல் லெட்டர் நம்ம யாருக்கெல்லாம் எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் அஃபிஷியல்ஸ், இல்லை ஏதாவது ஒருத்தங்க ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸ், அண்ட் தென் இப்போ எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு லெட்டர் வரணும், அதை நான் ரிசீவ் பண்ணல அப்படிங்கும்போது அதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறது, ஸோ புக் ஆர்டர் பண்ணுறது, புக் கேன்சல் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நமக்கு ஃபார்மல் லெட்டர்ஸில் வந்துடும். ஸோ திஸ் ஃபார்மல் லெட்டர் ஷுட் பி இன் சம் ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட். அதுக்குன்னு ஒரு சில ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெத்தடில் தான் வி ஷுட் ரைட். அண்ட் தென் இது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டர்ஸ் நேம் and then date, name and designation, address of the receiver. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், நம்ம எதுக்காக இந்த லெட்டரை எழுதுறோம் அப்படிங்கிற சப்ஜெக்டை நம்ம அதில் கொடுத்துறோம். நெக்ஸ்ட் சல்யூட்டேஷன். சல்யூட்டேஷன் இஸ் நத்திங் பட் ரெஸ்பெக்டட் சார் ஆர் ரெஸ்பெக்டட் மேடம் அப்படி சொல்றது. நெக்ஸ்ட் பாடி ஆஃப் த லெட்டர், என்ன பர்பஸ்க்கு எழுதுறோமோ அதை எழுதுவோம். நெக்ஸ்ட் க்ளோசிங் பேராகிராஃப். ஸோ எனக்கு இப்போ நான் ஒரு புக் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அந்த ஆர்டர் வந்து எனக்கு இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ அதை நீங்கள் எனக்கு இந்த ஃபேவர் செஞ்சுட்டாங்கன்னு நம்ம எழுதுவோம் இல்லையா, ஸோ அதுதான் க்ளோசிங் பேராகிராஃப். நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ். காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோசஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, தேங்க்யூ அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன் இருந்து இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா வேலிடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலிடிக்ஷன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா யூஆர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் எவிடென்ட்லி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் சப்ஸ்கிரிப்ஷன். ஃபைனலாக சென்டர்ஸோட நேமும் டெசிக்னேஷன் இருந்தால் அதை நம்ம எழுதுறோம். ஸோ இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் வந்து நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எழுதுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் சில ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட் இருக்குது. என்னென்னா ஃபர்ஸ்ட் சென்டர்ஸ் அட்ரஸ் இருக்கணும், தென் டேட் போடணும், சல்யூட்டேஷன் டியர் ஃப்ரெண்ட், டியர் ஃபாதர் அப்படி எழுதிக்கலாம், தென் பாடி ஆஃப் த லெட்டர், ஸோ நம்ம எதுக்கு எழுதுறோம் அப்படிங்கிறத எழுதிட்டு க்ளோசிங் பேராகிராஃப் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ் கொடுத்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு சென்டர்ஸ் நேம் எழுதினா முடிஞ்சது. ஸோ இதுதான் நம்ம லெட்டர் ரைட்டிங்கோட ஃபார்மேட். நமக்கு இதில் வந்து கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்த ஃபார்மேட்டை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு நம்மள ஆர்டர் பண்ண சொல்லலாம். ஸோ இதில்